Hello viewers, welcome back to my channel Organic Terrace. இந்த வீடியோவில் காய்ப்பு முடிஞ்சு போன பழைய மண்ணை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த சத்து இல்லாத பழைய மண்ணோட நாம் செலவில்லாமல் தயாரித்த உரங்களை கலக்கும்போது மண்ணுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைச்சி திரும்ப வெஜிடபிள்ஸ் தரக்கூடிய வளமான மண் நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போது நான் கொட்டிகிட்டு இருக்கிறது மக்கி போன காய்கறி கழிவுகள். 30 to 40 நாளில் இது நல்ல உரமாயிடுச்சு. இந்த பக்கெட்டில் ஒரு லேயர் மண், ஒரு லேயர் காய்கறி கழிவு, திரும்ப ஒரு லேயர் மண், இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு தான் நம்ம உரம் தயாரிக்கணும். ஸோ இப்படி இதில் வந்து பாதி வரைக்கும், பக்கெட்டோட பாதி அளவு வரைக்கும் நல்லா மக்கியிருக்கும். மேல் பகுதியில் சரியாக மக்காமல் இருக்கும். நம்ம அந்த கீழ்ப்பகுதியில் மக்கினதை மட்டும் எடுத்துகிட்டு மக்காததை அந்த பக்கெட்லேயே போட்டு வச்சிடணும். பாருங்கள், மண்புழு நிறைய உருவாகிருக்கு. மண்புழு எந்த அளவுக்கு மண்ணில் இருக்கோ அந்த அளவுக்கு மண் நல்ல வளமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சத்து இல்லாத பழைய மண்ணோட இந்த மாதிரி உரங்கள்லாம் கலக்கும்போது செடிகள் செழிப்பாக வளர்ந்து நிறைய வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கோம். மக்கி போன உரங்கள் மட்டும் தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இதோட காய்ந்த ஆட்டு எரு நான் கொஞ்சம் கலந்துக்கிறேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் வெஜிடபிள்ஸ் ஹார்வெஸ்டிங் பார்த்துருப்பீங்க. 15 days ஒன்ஸ் நான் வந்து ஆட்டு எரு என்னோடய செடிகளுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். இதனால் என்னால் சரியான டைமில் ஈல்டு எடுக்க முடியுது. வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே எனக்கு என்னோடய தோட்டத்துலேருந்தே கிடச்சிட்ருக்கு. இப்போது நம்ம பாட் மிக்ஸில் பழைய மண், வீட்டில் தயாரித்த காய்கறி கழிவு உரம், ஆட்டோட எரு, இந்த மூணும் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது செடி வைக்கிறதுக்கு தயாரான மண்ணை நான் 2 தொட்டியில் நிரப்பி வச்சுருக்கேன். ஒரு தொட்டியில் கடையில் வாங்கின சவுச்சவு வந்து தானாக செடி முளைச்சி வந்துருந்துச்சு. சவுச்சவில் இருந்த சதப்பகுதியெல்லாம் வெட்டி எடுத்துட்டு அதிலிருந்த கொட்டையிலேருந்து வளர்ந்த அந்த செடியை மட்டும் நான் நாற்று ஊனி வச்சுருக்கேன். இன்னொரு தொட்டியில் தூதுவளை செடி வைக்கலாம். தூதுவளை பழம் வெளியே கிடச்சது. அது வந்து என்னோடய தோட்டம் மண்ணில் புழிஞ்சதுக்கப்புறம் அந்த செடி தான் இது. இதோட க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கார்டன் அப்டேட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.